இந்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்குமே 4522 கேஸ் வந்து போட்டிருக்காங்க. அதில் 7123 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போதை ஒழிப்பதற்கான வேலையும் அரசு செஞ்சுட்டு இருக்கு. அமைச்சர் முத்துசாமி சொல்லிட்டாரு, நாங்கள் படிப்படியாக குறைப்போம்னு சொல்லிட்டாரு. திமுக கொள்கை மதுவாதாரம்னு சொல்லிட்டாரு. இப்போ எதுக்கு இந்த மாநாடு? இதுதான் சொன்னேன்னே. இப்போ நீங்கள் தொடர்ந்து எல்லாமே செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மாநாட்டை அறிவிக்கிறீங்கன்னா அப்போ அதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்குன்னு தானே மக்கள் புரிஞ்சுப்பாங்க. யாருக்கு எதிரான மாநாடு? எங்களுடைய கோரிக்கை என்பது மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் 2 அரசுகளுக்குமே தான் கோரிக்கை. இந்த மாநாடு திமுகன்ற வார்த்தை இந்த மதுவிலக்கு மாநாட்டு அறிவிப்பு வந்ததுல இருந்து திமுகன்ற வார்த்தை எங்கேயுமே இல்லை. திமுக வார்த்தை சொல்றதுக்கு பயப்படுறீங்களோ? முதல்வர் வந்த பிறகு திரும்ப முதல்வரை போய் சந்திச்சாரா இல்ல முதல்வரே திரும்ப வந்து அழைச்சாரா? ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திக்க சென்றார் என்பது அது வழக்கமான ஒன்று தானே. சமீபத்தில் நிர்மலா சீதாராமனை வந்து அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் சந்திச்சார். அவர் கூட மரியாதை நிமித்தம் தான் சொன்னார். ஒரு மரியாதை நிமித்தமாகன்ற ஒரு வார்த்தைக்குள்ளேயே எல்லா பிரச்சனையும் சுருக்கி பாத்திர முடியுமா? மக்கள் நலன் தேச நலனுக்காக பிஜேபியை தோற்கடிப்பதற்காக எங்களுக்கு சீட்டே கொடுக்கலன்னா கூட பரவாயில்லை. அப்புறம் எதுக்கு அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு கேட்குது? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த கொள்கை இருந்தாலும் கூட நடைமுறை தமிழ்நாடு அரசு அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தை விடுதலை சிறுத்தைகள் கொடுக்குது தான் நான் பார்க்குறோம். விசிகாவுக்கு ஏதோ ஒரு வகையில் திமுக மேல நம்பிக்கை இல்லை, அப்படிதானே? நூற்றுக்கணக்கானவங்க கள்ளக்குறிச்சியில் இறக்குறாங்க. எங்களுக்கு முன்னாடி மரக்காணத்தில் 22 பேர் இறந்தாங்க சார். அப்ப இந்த விஷயம் வரலையே. சிறப்பான விஷயம் தானே, நீங்க பாராட்டணும்ல. இப்ப நீங்க வந்து கூட்டணியில் இருந்து கொண்டு அந்த அரசுக்கு நிர்பந்தம் இருந்தாலும் திமுகவை எதிர்த்து தான் இந்த மாநாடு ஓப்பனா யாரும் சொல்ல மாட்டீங்களா? அதான பிரச்சனையே. இப்ப நான் கேட்கறேன், மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டால் தான் அடுத்த முறை நான் கூட்டணி வைப்போம்னு சொல்லி நீங்க அறிவிக்க வேண்டியதுதானே? அந்த வார்த்தை ஏன் சொல்லல? மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு இப்ப வாய்ப்பு இருக்கும்போது 18 மாசம் இருக்கும்போது நாங்க குறைக்கிறோங்க. குறைச்சலன்னு சொல்றாரு. இப்ப எதுக்கு மாநாடு நடத்துற ஒரு கேள்வி வரும்ல சார். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விசிகாவை சார்ந்த இளம் செகுவர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதல்வர் அந்த வெளிநாட்டு பயணம் போறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க சார். அந்த மதுவிலக்கு சம்பந்தமெல்லாம் பேச்சு எழுந்தது. மாநாடு நடத்த போறேன்னு சொன்னாங்க. முதல்வர் வந்த பிறகு அந்த வீரியமும் அந்த ஆவேசமும் இப்ப திரும்ப கிட்ட இல்லை அப்படிங்கிற விமர்சனமும் வந்துருச்சு சார். இது என்ன கணக்கு ஆக்சுவலாக? திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தேர்தல் கூட்டணி மட்டும் இல்லை, கொள்கை கூட்டணி தான் என்பதை முதல்வர் அவர்கள் உறுதி செய்திருக்கிறார். தேர்தல் கணக்கை பார்க்காமல் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு மக்கள் நலனுக்காக நாங்கள் அறிவித்திருந்தோம். அந்த மதுவிலக்கு கொள்கையில் திராவிட முன்னேற்ற கழகமும் உடன்பட்டு உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறது என்கிற அடிப்படையில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார். சரி, யாருக்கு எதிரான மாநாடு? எங்களுடைய கோரிக்கை என்பது மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் 2 அரசுகளுக்குமே தான் கோரிக்கை. இந்த மாநாடு திமுகன்ற வார்த்தை இந்த மதுவிலக்கு மாநாட்டு அறிவிப்பு வந்ததுல இருந்து திமுகன்ற வார்த்தை எங்கேயுமே இல்லை. திமுக வார்த்தை சொல்றதுக்கு பயப்படுறீங்களோ? ஒருவேளை இல்ல, திமுக அரசு தான் மாநில அரசு, சரி, பாஜக அரசு தான் ஒன்றிய அரசு. எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. நாங்க கோரிக்கை வைப்பது 2 அரசுகளுக்கு தான். இந்த மது ஒழிப்பு மாநாடு என்பதை கள்ளக்குறிச்சியில் நடந்த மிக கொடூரமான சம்பவத்துக்கு பிறகு மக்களுடைய கண்ணீர், மக்களை சந்தித்து மக்களோட அந்த கோரிக்கையை ஏற்றுதான் இந்த மாநாடு எங்க தலைவர் அறிவிச்சாங்க. அப்போ நேரடியாவே வந்து அந்த மக்களுக்காக நாங்கள் மாநாடு அறிவிக்கும் போது இது நேரடியாவே வந்து மாநில அரசாங்கத்துக்கான கோரிக்கை மாநாடும் இருக்கு, ஒன்றிய அரசுக்கான கோரிக்கை மாநாடும் இருக்கு. இதுல ஏன் தயக்கம் ஒன்றும் இல்லையே? மாநில அரசு உடனடியாக தமிழ்நாட்டில் நீங்க உங்க சொல்ல போனாக்கா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அரசு உடனடியாக தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். அதற்கு நிர்வாக சிக்கல்கள் ஏதாவது இருக்கிறது என்ற காரணம் நீங்கள் சொன்னால் படிப்படியாக கால அட்டவணை கொடுத்து நீங்கள் இந்த கடைகளை எல்லாம் உடனடியாக மூட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. இது தேசிய கொள்கையாகவும் பிஜேபி ஒன்றிய அரசு இதை இந்திய அளவில்
அனைத்து மாநிலங்களிலும் பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்கிற தேசிய மதுவிலக்கு கொள்கையை அமுல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். இதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் தயக்கமும் இல்லை. பார்க்கறவங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னு எங்களுக்கு தெரியல. இல்ல இந்த முதல்வர் வந்த பிறகு திருமா முதல்வரை போய் சந்திச்சாரா இல்ல முதல்வரே திருமா வந்து அழைச்சாரா? நாங்க கூட்டணியில தான் இருக்கோம். சரி, நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதல்வர் அவர்களை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சந்திப்பது என்பது தொடர் கதை தான். ஒரு பிறந்த நாளாக இருக்கட்டும், இல்லை எங்களுடைய பிறந்த நாளாக இருக்கட்டும், அது முக்கியமான நிகழ்வுகளாக இருக்கட்டும். இப்போ அவர் வெளிநாடு சென்று வந்தபோது ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திக்க சென்றார் என்பது அது வழக்கமான ஒன்று தானே. இது ஏன் திடீர்னு போய் சந்திச்சிங்கன்றது இல்லையே. இல்ல நம்ம சாதாரணமா சந்திக்கிற சம்பவங்களை விட ஒரு மாநாடு அறிவிச்சிருக்கோம். அதுவும் ஆளுகின்ற அரசுக்கு எதிராகவே அந்த மாநாடு நடத்தப்பட போகிறது. மதுவிலக்கு மாநாடுன்ற ஒரு பெரிய ஒரு பேனர்ல அந்த மாநாடு நடத்த போறோம். அந்த டைம்ல முதல்வரை சந்திக்கிறதுன்றது எழதானே செய்யும் இயல்பாக. மாநில அரசுக்கு கோரிக்கை வைத்து ஒருவேளை அவர்களுக்கு உறுத்தல் கூடிய முரண்பாடான ஒரு மாநாடை அறிவித்த பிறகு கூட முதல்வரை சந்தித்து மரியாதை நிமித்தமாக நாங்கள் சந்திப்பது கூட ஒரு துணிச்சல் வேணும். இல்ல மரியாதை நிமித்தம்ன்றது இப்ப சமீபத்துல நிர்மலா சீதாராமனை அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் சந்திச்சார். அவர் கூட மரியாதை நிமித்தம் தான் சொன்னாரு. ஆனா பின்னாடிதான் நடந்த பிரச்சனைகள் நம்ம பேசணும். அவர் கூனி கூறி மன்னிப்பு கேட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு வார்த்தைக்குள்ளேயே எல்லா பிரச்சனையும் சுருக்கி பாத்திர முடியுமா? இதுல அதாவது மரியாதை நிமித்தமா அன்னபூர்ணாவுடைய உரிமையாளருக்கும் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவருக்கும் நீங்க ஒரே தட்டுல பார்க்க முடியாது. விடுதலை சிறுத்தைகளையோ விடுதலை சிறுத்தைகள் தலைவரையோ யாருமே உங்களுக்கு கை நீட்டி பேசக்கூடிய அளவுக்கு இன்னும் துணிச்சல் பெற்றவர்களாக தமிழ்நாட்டிலோ இந்திய ஒன்றியத்திலோ யாரும் இல்லை என்பதுதான் என்னுடைய நேரடியான விளக்கம். அப்ப முதல்வர் நீங்க தான் மரியாதை நிமித்தமா பார்த்திருக்கீங்க. ஆமா, அரை மணி நேரம் பேச்சு நடந்திருக்கு சார், மீட்டிங் நடந்திருக்கு. அதுல 10 நிமிடம் முதல்வரும் திருமாவும் தனியா பேசியதாகவும் அந்த பேசப்பட்ட பிறகுதான் திரும்ப கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் பண்ண ஆரம்பிச்ச மாதிரி தான் செய்திகள்லாம் வந்திருக்கு சார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது 10 நிமிடம் தனியா பேசினார், அரை மணி நேரம் தனியா பேசினார்லாம் ஒண்ணும் இல்லை. தனிப்பட்ட விஷயமா பேசுறது எதுக்கு தனியா பேசினார்னா, உங்களுக்கு உரிய 2026 தேர்தலில் உங்களுக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கும் அப்படி ஒரு வார்த்தையை ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரு திருமாவுக்கு. அதனால திரும்ப இப்ப ஆஃப் ஆயிட்டாருன்ற மாதிரி போயிட்டு தனியா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. போன தேர்தலில் கூட ஒரு சிறுத்தையை வெற்றி பெற வைப்பதற்காக 2 சிங்கங்களை நான் அனுப்பி இருக்கிறேன். கட்டாயம் வெற்றி பெற வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்டாயம் வெற்றி பெற்றால் அது நான் வெற்றி பெற உலகத்துக்கே சொன்னது. அது தனியா ரகசியமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதல்வருக்கும் எங்கள் தலைவருக்கும் உள்ள நெருக்கம், ஒரு சகோதரத்துவ நெருக்கம், கொள்கை நெருக்கம், அது 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இருக்கு. இது நீங்க ரகசியமா போய் சொல்றதுக்கும் இல்ல. இந்த திமுகவுடைய வார்த்தை ஜாலங்கள்னு ஒண்ணு இருக்கு சார். கடந்த காலத்துல இஸ்லாமியர்களுக்கு இதயத்துல இடம் கொடுத்துருன்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி பேசியிருப்பாரு. அந்த வார்த்தையா இருக்கட்டும், இப்ப 2 சிங்கங்கள் நீங்க சொன்னதா இருக்கட்டும், இந்த வார்த்தையை வச்சு நம்ம அப்படி நீங்க திமுக மேல இவ்வளவு நம்பிக்கை இருந்தா இந்த மாநாடு ஏன் நடத்திருக்கணும்? நீங்க இல்ல 3 வருஷமா ஆரம்பத்திலேயே 500 கடையில குறைச்சாங்க, மதுவிலக்கு வேணும்ன்றது அவங்களுடைய முடிவாக இருக்குன்னு சொல்றாங்களே சார், அமைச்சர் சொல்றாங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்ற வார்த்தை. இதயத்தில் இடம் கொடுக்க மட்டும் இல்ல, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணி அகம் பெற்று இவர்கள் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் எம்எல்ஏவும் எம்பியாவும் சீட்டை கொடுத்துன்னு இருக்காங்க. வெறும் இதயத்துல மட்டும் இடம் இல்லை. விடுதலை சிறுத்தைகளுக்கும் நாங்க போயிட்டு வெறும் இதயத்துல இடம் பிடிப்பதற்காக நாங்க போய் அங்க கூட்டணி வைக்கல. எங்க கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய இடத்தை நாங்க பெறுவதற்காக தான் அங்க போயிட்டு சண்டை போட்டு போட்டி போட்டு குறைந்தபட்சம் நாங்கள் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரியான நாங்க அந்த சீட்டுகளை பெற வாய்ப்பு இருக்கு. அதனால வெறும் இதயத்தில் இடம் பிடிப்பதற்காக இல்லை, சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் இடம் பிடிக்கிற ஒரு கட்சியா தான் நாங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப நீங்க இந்த மாநாடு நடத்துவதற்கு பின்னால மக்களுக்கான ஒரு போராட்டமா தான் அதை பார்க்கணும். அப்ப ஒரு சீட்டு பேரம் நடத்துறதா இருக்கட்டும், இல்ல எண்ணிக்கை அதிகப்படுத்துறது, இந்த மாதிரி எந்த காரணங்களும் இல்லை. இல்ல, இப்ப எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு எப்படி பேச முடியும் எனக்கு தெரியல. இன்னும் 18 மாசத்துக்கு மேல தேர்தல் நடக்க போகுது. 18 மாசம் தான் இருக்கு. ஏன்னா அடுத்து அதிமுக உங்களுடைய வரவை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல இப்பயே நம்ம இப்படி ஆரம்பிச்சோம்னா நாளைக்கு அதிமுக திமுக பேச்சுவார்த்தை நடத்தி நம்மளுடைய சீட்டை உயர்த்தலான்ற மாதிரி கொண்டு போறாங்க. அதிமுக இப்ப மட்டும் இல்ல, கடந்த தேர்தல்ல இருந்து எதிர்பார்த்துன்னு தான் இருக்காங்க. இப்ப எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. இப்ப அந்த ட்ரெயினை விட்டீங்கன்னா உங்களுக்கு மிஸ் ஆயிடும், நீங்க போய் அந்த பஸ்ஸை பிடிங்க, துண்டை போட்டு போடுங்கன்ற இடத்துல நாங்க விடுதலை சிறுத்தைகள் இல்ல. வெளிப்படையாவே 2011 இருந்து செல்வி ஜெயலலிதா அம்மையார் எங்களை கூட்டணிக்கு அழைத்த போது கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாங்கள் இடம் பெற்றிருக்கிறோம்.
இருக்கிற இடத்தில் விசுவாசமாக இருக்கிறோம், நேர்மையாக இருக்கிறோம். எனவே நம்பகத்தன்மையோட இருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கிற அந்த நம்பகத்தன்மையை இந்த தமிழ்நாட்டு உலக மக்களுக்கு வந்து நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். எனவே சீட்டுக்காக நாங்கள் விலை போகக்கூடிய இடத்துலையோ, சீட்டுக்காக எங்களை விலை வாங்கக்கூடிய இடத்துலையோ இன்னும் எந்த கட்சியும் உருவாகல. யாரும் தமிழ்நாட்டில் இல்லை. எங்க தலைவரை விலை கொடுத்து வாங்குவதற்கு இதுவரைக்கும் யாரும் பிறக்கல, இனிமேலும் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரி, இந்த விவகாரம் மூலமாக அதாவது திமுக வந்து வாண்டடாவே நீங்க அழைப்பு கொடுக்கல மாநாட்டுக்கு, வாண்டடாவே நாங்க வந்து RS பாரதியை TK செல்வமணி அனுப்பி வைக்கணும்னு சொல்றாங்க. இது ஒரு முரண்பாடா தெரியலையா? எந்த அரசு மதுவிலக்க அதாவது மதுவை வந்து செயல்படுத்திட்டு இருக்கோ, டாஸ்மாக செயல்படுத்திட்டு இருக்கோ, அந்த அரசை சார்ந்த 2 முக்கிய பிரமுகர்கள் அனுப்புறாங்கன்றது ஒரு முரண்பாடா தெரியலையா? மக்கள் திருமாவளவன் மீதும் விசிகா மீதும் நம்பிக்கை இழக்க மாட்டாங்களா? எதுக்கு நம்பிக்கை இருக்கணும்? இப்போ நாங்க வந்து ஒருவேளை வந்து அரசுக்கு அந்த முரண்பாடான ஒரு மாநாட்டை அறிவிக்கிறோம் என்றாலும் கூட மக்கள் நலன் சார்ந்துதான் நாங்க அறிவிக்கிறோம். கள்ளக்குறிச்சியில எங்க தலைவர் போய் அந்த பிரச்சனையை நேரில் பார்த்ததன் அடிப்படையில நாங்க இந்த மாநாட்டை எந்தவித லாபத்தை பார்க்காம, எந்தவித பின்னடைவையும் பார்க்காம நாங்க மக்களுக்காக அறிவிக்கிறோம். இப்போ திமுக வந்து இதுக்கு எதிரான கருத்துடைய கட்சியாக இருந்தால்தான் பிரச்சனை. திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கிறாங்க, நாங்க பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து பூரண மது விலக்கை நாங்கள் விரும்புகிறோம், அதை வந்து நாங்க வந்து எங்க கட்சி கொள்கையாக வைத்திருக்கிறோம். அரசாங்கத்தில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த மது விற்பனையை அல்லது அந்த மதுக்கடைகளை நாங்கள் படிப்படியாக வந்து நாங்க வந்து குறைக்கிறோம்னு சொல்லி இருக்கிறோம். இப்போ நீங்க கோரிக்கையை ஏற்று, இப்ப நாங்க கொடுத்த கோரிக்கையை ஏற்று கட்டாயம் நாங்க வெறும் கோரிக்கையை வந்து வெறும் கொடுத்துட்டு வந்துடல. எங்களுக்கு முதல்வர் அவர்கள் கால அட்டவணை நிர்ணயித்து எங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கணும். சும்மா நாம் வந்து நாங்க கொடுக்கல, ஏதோ போய் மனு கொடுத்துட்டு நீங்க எல்லாருக்கும் தெரியுற மாதிரி நாடகம் நடிக்கிறதுக்காக நாங்க போல. கால அட்டவணை கொடுக்க வேண்டும், படிப்படியாக குறைக்க வேண்டும், இந்த மக்களின் நன்மதிப்பை பெருக்க வேண்டும். தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டை அல்லது தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளத்தை, மாணவர்களை அந்த மீட்சி பெற்று நல்வழிப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த கொள்கை இருந்தாலும் கூட நடைமுறை தமிழ்நாடு அரசு அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தை விடுதலை சிறுத்தைகள் கொடுக்குது தான் நான் பார்க்குறோம். இப்போ இந்த நிர்பந்தமும் நீங்க சொன்ன நிபந்தனைகளும் அந்த இதுக்கு பின்னாடி நம்ம பார்க்கும்போது விசிகாவுக்கு ஏதோ ஒரு வகையில திமுக மேல நம்பிக்கை இல்லை, அப்படிதானே? நம்பிக்கை இல்லை. சில கோரிக்கை தனி மனித கோரிக்கைகளாக இருந்தால் நேரடியாக கொடுக்கலாம். சரி, மக்கள் கோரிக்கைகளை நாம வந்து மக்கள் மத்தியில தான் வந்து இதை சொல்ல வேண்டியது இருக்கு. வெறும் தனியா போய் மனு கொடுத்துட்டு வர விஷயம் இல்லது. நீட்டா தனியா போய் மனு கொடுத்து வர முடியாது. காவிரி பிரச்சனையை தனியா போய் மனு கொடுத்துட்டு வர முடியாது. இப்ப நீங்க கேட்கறது வந்து கூட்டணியில் இருக்கீங்களே, நீங்க போயிட்டு வந்து ஒரு டீ சாப்பிட்டு ஒரு மனு கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்ற விஷயம் இல்லை. தமிழ்நாட்டு மக்களையும் இதற்கு தயார்படுத்த வேண்டும். மது விலக்கு கொள்கை வெறும் அரசாங்கம் மட்டுமே வந்து முடிவு பண்றது இல்லை. மது கடைகளை வந்து அவங்க வந்து மூடினால் கூட மது போதை பொருட்களை அந்த போதை பொருட்களை வந்து நாம வந்து தடை செய்யப்பட்ட போதை பொருள் சட்டத்துக்கு புறம்பாக கூட வந்து பல வழிகள் வந்து சர்வதேச மாபியாக்கள் வந்து இந்தியா முழுமைக்கு வந்து அவங்க விநியோகம் பண்றாங்க. அப்போ மக்களை, மாணவர்களை, இளைஞர்களை தயார்படுத்தணும், அவர்கள் நல்வழிப்படுத்தணும், விழிப்புணர்வு கொடுக்கணும். இவ்வளவு வேலைகள் இருக்கு. வெறுமனுமே மனு கொடுத்துட்டு ஒரே சட்டத்துல கையெழுத்து போட்டு முடிக்கிறது இல்லை. இது மனநோயாளிகளாக, குடிநோயாளிகளாக இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது இருக்கு. தொடர்ந்து வந்து அவங்களுக்கு வந்து மனமாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய மருத்துவ ஆலோசனைகள் தர வேண்டியது இருக்கு. எனவே இது வெறுமனுமே ஒரு மனு கொடுத்துட்டு நீங்க சட்டத்தை ஏற்றுன்னு சொல்ல கிடையாது. லட்சக்கணக்கான மக்களை கூட்டி இந்த கோரிக்கை மாநாடு நடத்தி ஒட்டுமொத்த தேச மக்களுக்கும், தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, திருப்பி பார்க்க வைத்து இது ஏன் எதற்கு மது ஒழிப்பு மாநாடு அப்படின்ற விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக அரசாங்கம் வந்து இந்த மதுவை ஒழிக்க முன் வரும்போது அது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நாங்க பார்க்கறோம். இந்த மாநாட்டினுடைய பின்னணி நான் முன்னாடி சொன்னது போல சீட்டு பேரம் தான் காரணம்னு சொல்லி விமர்சனங்கள் வருது, உங்களுக்கு தெரியும். அது ஏன் அழுத்தமா நான் சொல்றேன் அப்படின்னா, 2023 நான் சில புள்ளிவரை மட்டும் சொல்லிடுறேன். 23 டிசம்பர் வரைக்குமே 22,447 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க சார், போதை சம்பந்தப்பட்டதுல. இதுல வந்து பிடிப்பட்ட கஞ்சாவினுடைய அளவு 40,000 கிலோக்கு மேல இருக்கு. இந்த வருஷம் ஜூன் மாசம் வரைக்குமே 4,522 கேஸ் வந்து போட்டிருக்காங்க. அதுல 7,123 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுலயும் கஞ்சா போதை வசனம் பிடிபட்டிருக்கு. நீங்க சொல்வது போல போதை மற்றும் மது ஒழிப்பு மாநாடு தான் அது. போதை ஒழிப்பதற்கான வேலையும் அரசு செஞ்சுட்டு இருக்கு.
அமைச்சர் முத்துசாமி சொல்லிட்டாரு, நாங்க படிப்படியா குறைப்போம்னு சொல்லிட்டாரு, திமுகவினுடைய கொள்கை மதுவாதாரம் சொல்லிட்டாரு. இப்ப எதுக்கு இந்த மாநாடு? இதுதான் சொன்னேனே. இப்ப நீங்க தொடர்ந்து எல்லாமே செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மாநாட்டை அறிவிக்கிறீங்கன்னா அப்ப அதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்குன்னு தானே மக்கள் புரிஞ்சுப்பாங்க. திடீர்னு அறிவிக்கலைங்க. நூற்றுக்கணக்கானவங்க கள்ளக்குறிச்சியில இறக்குறாங்க. எங்களுக்கு அதுக்கு முன்னாடி மரக்காணத்துல 22 பேர் இறந்தாங்க சார். அப்ப இந்த விஷயம் வரலையே சார். மரக்காணத்துல இறக்கும் போதும் நாங்க மது ஒழிப்பு மாநாடை வந்து சாதாரணமா பண்ணோம். சரி. பண்ணாம இல்ல, மகளிர் இயக்கத்தின் சார்பாக ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம். வாய்ப்புள்ள போதெல்லாம் நாங்க தொடர்ந்து வந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இப்ப தேவையின் அடிப்படையில காவிரி, அதாவது எல்லா பிரச்சனைகளுமே தொடர்ந்து இருக்கு. தீர்க்கப்படாத நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. முல்லை பெரியார் பிரச்சனை தீரல, காவிரி பிரச்சனை தீரல, டெல்டா மாவட்ட பிரச்சனைகள் தீரல, இது போல் நீட்டு பிரச்சனை தீரல. அதுக்காக தினந்தோறும் அந்த பிரச்சனைகளை வந்து பேசி தேவை இருந்தாலும் கூட அந்த காலத்தின் கருதி, சூழலை கருதி, எந்த நேரத்துல எந்த முடிவை உடனடியா எடுக்க வேண்டியதுன்னு தேவை இருக்கிறதுனால தான் இது பண்றோம். நீங்க வந்து தேர்தல் பேரம் தேர்தல் பேரம் தேர்தல் பேரம் சொல்லி இருக்கீங்க. எங்களுக்கு வந்து தேர்தல் பேரம் என்ற அவசியமே இல்லை. எங்களுக்கு தேவையின் அடிப்படையில் மக்கள் நலன், தேச நலனுக்காக பிஜேபியை தோற்கடிப்பதற்காக நாங்க எங்களுக்கு சீட்டே கொடுக்கலன்னா கூட பரவாயில்லை. அப்புறம் எதுக்கு அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு கேட்கறீங்க? முதல்ல வந்து அதிகாரம் வந்து எங்களுக்கு வந்து ஆட்சியும் அதிகாரமும் இந்த தேசம் வந்து எங்களுடைய தேசமாக இருந்தால்தான் எங்களுக்கு ஆட்சியில பங்கு. ஹிட்லர் கிட்ட வந்து நீங்க வந்து முசோலினி கிட்ட ஹிட்லர் கிட்ட நீங்க வந்து போயிட்டு கொடுங்கோலன் கிட்ட போய் ராஜபக்ஷ மாதிரி ஆட்கள் கிட்ட போயிட்டு நரேந்திர மோடி கிட்ட வந்து இது இருக்கும்போது எங்களுக்கு எதுக்கு ஆட்சியில பங்கு? அந்த ஆட்சியை தூக்கி எறியக்கூடிய வேலை எங்களுக்கு இருக்கு. அப்ப ஆட்சியை தூக்கி எறியக்கூடிய வேலையில் இருக்கும்போது அந்த ஆட்சியில பங்கு கேட்க வேண்டிய வேலை எங்களுக்கு இல்லை. அந்த ஆட்சியில பங்கு கொடுக்குதான் பிஜேபி. எங்க அலுவலகமே வந்து உங்களுக்கு மத்திய கேபினெட் அமைச்சர் கொடுக்குறேன்னு சொன்னாங்களே. நீங்க சொல்ற மாதிரி பேரம் பேசுவதாக இருந்தால் நாங்கள் ஏன் பேரம் பேசணும்? பேரம் பேசாமலேயே விடுதலை சிறுத்தைகளுடைய கதவுகளுக்கு வந்து அதிகாரம் வருது, ஆட்சியில பங்கு வருது. ஆனா அதை நாங்க ஒருபோதும் விரும்பாம எந்த ஆட்சி அப்படின்னு பாக்குறோம், அது சமூக நீதி ஆட்சியா இருக்கணும், அதுலதான் எங்களுக்கு பங்கு வேணும்னு கிடைக்கிறமே தவிர கொடுங்கோல் பிஜேபி ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்கல. அதனால ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அது தொடரும். இன்னைக்கு கேட்போம், நாளைக்கு கேட்போம், காலம் கனிய வரைக்கும் கேட்போம். கட்டாயம் அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கிற வரைக்கும் அதை நாங்க கேட்போம். அதுக்கு நாங்க எங்களை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், மக்களின் நன்மதிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு மக்களோட மக்களாக நின்று மக்கள் போராட்டத்தில் இருக்க வேண்டும். அதுக்கு நாங்க மக்கள் போராட்டத்துல இப்ப கையில் எடுக்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனையும் எடுக்கிறோம். கல்வி உரிமை மாநாடு நடத்தணும், ஈழத்தமிழர் மாநாடு நடத்தணும், தமிழீழ அங்கீகார மாநாடு நடத்தணும், எழும் தமிழீழ மாநாடு நடத்தணும், கருத்துரிமை மீட்பு மாநாடு நடத்தணும், தாழ்த்தப்பட்டோர் எழுச்சி மாநாடு நடத்தணும், பஞ்சமி நில மீட்பு மாநாடு நடத்தணும். இது என்ன, அது இரட்டை உரிமை மாநாடு நடத்தணும். இப்போ வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துறோம். இப்படி தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் என்றாலே மக்கள் ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல், சிறைசாலை, நாங்க வந்து மாநாடுகள், இப்படிதான் எங்களுக்கு பழக்கமே தவிர தேர்தல், இந்த கணக்கு அந்த கணக்கு, இது போலலாம் எங்களுக்கு வந்து அது பழக்கம் இல்லை. அந்த தேர்தல் கணக்கும் தெரியாததுனாலதான் நாங்க இப்படி வந்து மக்கள் கணக்கு மட்டுமே பார்த்துக்கிறோமே தவிர தேர்தல் கணக்கு நாங்க பாக்குறது இல்லை. அததான் எங்க தலைவர் தெளிவா சொல்லிட்டாரு. 18 மாசம் இருக்கும்போது தேர்தல் கணக்கை பார்க்காம எல்லாமே பொய் பேசுறாங்க. இது சாதாரணமா ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்க வேற ஒரு கட்சிக்கு போறதுக்கு 18 மாசம் இருக்கும்போது யாராவது ஒரு அடி முட்டால் பேசுவானா? இல்ல சார், இந்த 18 மாசம் இருக்க டைம்ல வேற கட்சியோ இல்ல எதிர்கட்சியோ இந்த மாநாட்டை நடத்தினா அது வேற மாதிரியா இருக்கும். கூட இருக்கிற கூட்டணி நடத்தும் போது அதுக்கு நீங்க சிறப்பான விஷயம் தானே, நீங்க பாராட்டணும்ல. இப்ப நீங்க வந்து கூட்டணியில் இருந்து கொண்டு அந்த அரசுக்கு நிர்பந்த கூட்டணியில் இருந்தாலும் திமுகவை எதிர்த்து தான் இந்த மாநாடு ஓப்பனா யாரும் சொல்ல மாட்டீங்களா? அதான பிரச்சனையே. திமுகவை எதிர்த்து நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. திமுக அரசை எதிர்த்து வேணா நடத்தலாம். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு கட்சி. ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஆட்சி தவறு செய்தால் நாங்கள் தொடர்ந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்களுக்கு நிர்பந்தம் கொடுத்து எங்களுடைய உரிமையை மீட்பதற்காக ஒருபோதும் சமரசம் செஞ்சதில்லை. அதுக்கான எத்தனையோ ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்திருக்கிறோம். அதிமுக செய்யல. அதிமுக செய்வதற்கு அவங்களுக்கு துணிச்சல் இல்லையா, இல்ல அவங்க உட்கட்சி பிரச்சனையை பேசுவதற்கு நேரம் இல்லையான்னு தெரியல. அதிமுக செய்ய வேண்டிய வேலையை விடுதலை சிறுத்தைகள் செய்துன்னு சொன்னா எல்லாருமே தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் உண்மையான எதிர்கட்சியா இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருந்தால் கூட எதிர்த்து நிற்கக்கூடிய துணிச்சல் இருக்குன்னு பாராட்டணும். அதை விட்டுட்டு இவர் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டாருன்னா, எங்க தலைவர் நேச்சர் வந்து அவருடைய ஆட்டிடியூட் என்பது எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்தணும். சாஃப்ட் நேச்சர் தான் அவருடைய நேச்சர்.
கொள்கையில தான் எதிர்த்து கர்ஜிப்பாரே தவிர தனி மனித உறவுல வந்து சாஃப்ட் நேச்சர் தான். அது நீங்க வந்து யாரை பார்த்தாலும் சாஃப்ட் நேச்சரா தான் பார்ப்பாரு. அதனால அது வந்து நீங்க வந்து அதை வந்து கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாநாட்டுல திமுகவினுடைய அந்த 2 முக்கிய பிரமுகர்கள் கலந்துக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு நம்ம விசாரிக்கும் பொழுது செய்தி ஊடகங்களும் அதான் சொல்றாங்க. அதிமுக உள்ள விட்டோம்னா தேவையில்லாத சிக்கல்கள் வரும், அதனால திமுக இருக்கிற இடத்துல அதிமுக இருக்குது, அதிமுக கழட்டி விடக்கூடிய வேலையை தான் மறைமுகமாக முதல்வர் இந்த மீட்டிங் மூலமா செஞ்சிருக்காரு நம்ம சொல்றாங்க. உண்மைதான். நாங்க பொது அழைப்பு தான் கொடுத்தோம், யாரையும் வந்து நாங்க வந்து கூப்பிடல. இது கூட வந்து மரியாதை நிமித்தமா நாங்க ஒரு மெமரண்டம், ஒரு கோரிக்கை மனு கொடுக்குறோம். போய் அவர் அழைக்கிறதுக்காக போல, கோரிக்கை மனு நாங்க வந்து இந்த 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 அஜெண்டாக்காக நாங்க நடத்துறோம் அப்படின்னு வந்து கோரிக்கை மனு கொடுத்ததுமே அவர்களை வந்து நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் இன்னும் கேட்டா எல்லாருக்கும் பொது அழைப்பு கொடுத்த மாதிரி தான் கொடுத்திருந்தோம். முதல்வர்கிட்ட கோரிக்கை மனு கொடுத்ததுமே அவர் பெருந்தன்மையாக எங்களுடைய கொள்கையும் இதே கொள்கை தான், மதுவிலக்கு கொள்கை தான், எனவே எங்க கட்சியின் சார்பாக எங்கள் அமைப்பு செயலாளரையும் எங்க செய்தி தொடர்பாளரையும் அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. இது நீங்க வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான். அவரும் வந்து அரசாங்கத்தில் இருந்து கொண்டு ஒரு கட்சியோட முன்னணி தலைவர்களை அனுப்புறாருன்னு சொன்னா இதை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? முக்கியத்துவம் கொடுக்குறாருன்ற புரிஞ்சுக்கலாம், அப்படிதானே? கட்டாயம் முக்கியத்துவம் கொடுக்காம என்ன இருக்கு? எங்க கூட சமரசம் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு? இதுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க முதல்வருங்க. இப்ப நாங்க அவங்க ஆட்சி செஞ்சு நிற்கும் போது எங்க கோரிக்கை நியாயமானது, ஜனநாயகமானது, இதுக்கு ஆதரவு அளிக்க வேண்டியது வந்து ஒரு கடமை என்ற அடிப்படையில் தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. இது வந்து அதிமுக அப்படிலாம் இல்லை. அதிமுக உண்மையாவே மக்கள் நலன்ல இருந்தா, மதுவிலக்கு கொள்கையில் அவங்க வந்து சமரசம் செய்யலைன்னா விடுதலை சிறுத்தைகள் மேடையில தான் வரணும்னு கிடையாது. இப்ப நாங்க வந்து ஒரு அதிமுகவோ மற்ற கட்சியோ ஒரு கோரிக்கையை வைத்தால் அந்த மேடையில் ஏற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இலக்கு, இந்த கொள்கை வெற்றி பெற வேண்டும் என்றால் திமுக மேடையில் இருக்கக்கூடிய மேடையில் நான் அமர மாட்டேன், ஆனால் இந்த கொள்கை நியாயமானது, இதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம், இதற்கு உற்ற துணையாக நிற்கிறோம் அப்படின்னு அறிவிக்க வேண்டியது தானே. தமிழ்நாட்டு மக்கள் மீது நலன் இருந்தா நீங்க அறிவிக்கணும்ல. ஏன் திமுக இருந்தா நீங்க என்ன ஒரே மேடையில வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம்? எப்படி இருக்கக்கூடாது? இப்ப நான் கேட்கறேன், மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டால் தான் அடுத்த முறை நான் கூட்டணி வைப்போம்னு சொல்லி நீங்க அறிவிக்க வேண்டியதுதானே? ஏன் அந்த வார்த்தை ஏன் சொல்லல? எங்க மதுவிலக்கை நீங்க அமல்படுத்தினாதான் 2026 உங்களோட நான் கூட்டணி இருப்போம்னு சொல்ல வேண்டியது விசிகா? மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு இப்ப வாய்ப்பு இருக்கும் போது இன்னும் 18 மாசம் இருக்குல்ல. 18 மாசத்துல முற்றுமா மதுவிலக்கு 18 மாசத்துக்குள்ள இப்ப நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட நான் பண்றேன், நான் படிப்படியா குறைச்சிடுறேன், இந்த எங்களுக்கு உடன்பாடான கருத்து தான் இது, பேரறிஞர் அண்ணா செஞ்சாரு, கலைஞர் செஞ்சாரு, எங்களுக்கும் விருப்பம் இருந்து முத்துசாமி அமைச்சர் வந்து முத்துசாமி சொல்லிருக்காரு. ஒருபோதும் வந்து முதல்வர் வந்து விரும்பலன்னு. முதல்வர் மதுக்கடைகளை திறந்து வைத்து வியாபாரம் செய்வதை விரும்பவில்லை என்று ஒரு மந்திரி சொல்றாரு. மந்திரி நம்ம முதல்வர்கிட்ட போய் கேட்டா அவர் படிப்படியாக நாங்க குறைச்சிடறேன்னு சொன்னாரு. இப்ப போய் சவால் விட்டு ஏன் வேணும்? 18 மாசம் இருக்கும் போது நாங்க குறைக்கிறோங்க, குறைச்சலன்னு சொல்றாரு. இப்ப எதுக்கு மாநாடு நடத்தணும் ஒரு கேள்வி வரும்ல சார்? மாநாடு நிர்பந்தம் பண்ணிதான் ஆகணும். நீங்க மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணுங்க, தேசிய அளவில் அவங்க கொடுக்கணுங்க. வெறும் இவங்க மட்டும் குறைச்சிட்டா போதுமா? தமிழ்நாட்டில் நாளைக்கே மூடிடுறாங்க. ஆந்திராவில இருந்து சரக்கு வராதா? பாண்டிச்சேரியில இருந்து வரமாட்டாங்களா? வேற எங்கிருந்து மாஃபியாக்கள் வரமாட்டாங்களா? மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு என்பது வந்து மக்களுக்கு பிரச்சாரம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இது வந்து வெறும் தமிழ்நாட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, நான் இந்திய அளவுலயும் பண்ணணும். கேட்டா என்ன அது என்ன அதுன்னு கேட்கறாங்க. ஏதோ தமிழ்நாட்டில் வந்து நீங்க சொல்லாம எதுக்கு வந்து இந்தியாவில் தேசிய கொள்கையாக ஒரே சட்டத்தை போட்டா தமிழ்நாட்டில் கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. இந்தியா முழுமைக்கும் கடையை மூடுறான்னு சொன்னானே இருக்கு, எப்படி திறக்க போறான்? இப்ப தமிழ்நாட்டுல மதுவிலக்கு அமல்படுத்தினா அதுல நடைமுறை சாத்தியம் இருக்குன்னு சொல்லக்கூடிய நீங்க தான் இப்ப இந்தியாவில வந்து ஒரே நாள்ல போட்டோம்னா நிறுத்தம். ஒரே நாள் நீ கூட போடாத. தேசிய அளவில் நாங்க சொல்றது வந்து ஒரு தேசிய கொள்கையாக அறிவிங்க. நீங்களும் காலவட்டனை கொடுங்க. 6 மாசத்துல குறைக்கீங்களா, 1 வருஷத்துல குறைக்கீங்களா, இல்ல 2 வருஷத்துல குறைக்கீங்களா? எவ்வளவு மனநோயாளிகளை, குடிநோயாளிகளை உருவாக்கி வச்சிருக்கீங்க? அவர்களுக்கு எவ்வளவு கால அவகாசம் தேவைப்படுது? அது வந்து ஒரு மருத்துவ ஆய்வறிஞர்களையோ இல்ல மருத்துவ ஆளுமைகளையோ கூப்பிட்டு இதை படிப்படியாக குறைஞ்சா நாட்டுல எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கு, பொருளாதார பிரச்சனை எப்படி சரி பண்றது, இங்க மருத்துவ பிரச்சனை எப்படி சரி பண்றதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பண்ணுங்க. இப்ப நாங்க என்ன உடனே பயோடேட்டா கொடுத்து உடனே அறிவிங்க நாளில இருந்து அப்படி சொல்றோம்? இதுல இன்னொரு சிக்கலும் இருக்கு. நம்ம ஏற்கனவே பேசுனது போல மத்திய அரசு கிட்ட இந்த அதிகாரத்தை கொண்டு போய் கொடுக்கறதும் வந்து அது ஏற்புடையதானே? ஏன்னா ஏற்கனவே இந்த இடஒதுக்கீடு விஷயத்துல கிரீமிலேயர் பிரச்சனை, டி கேட்டகரேஷன் வரும்போது இதை மத்திய அரசு தான் செயல்படுத்தும்ன்ற மாதிரி சொன்னீங்க. நீங்க திரும்பவே சொல்லியிருக்காரு. இப்ப இந்த விவகாரத்திலையும் நீங்க வந்து மதுவிலக்கு கொண்டு போய் மத்திய அரசு கொடுக்கறது மாநில அரசினுடைய உரிமைகளை ஒண்ணு ஒண்ணா அங்க போய் தாரை வார்க்கிற மாதிரி இருக்காதா? இது மாநில சுயாட்சிக்கும்
தேசிய கொள்கைக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. சரி. நிறைய பேருக்கு வந்து மாநில சுயாட்சி தான் என்னன்னு தெரியாம தான் உலர்ந்து இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் மாநில சுயாட்சியில் 100% கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சி. அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா தேசிய பார்வையில் இருக்கு. இந்த தேசத்தின் அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை இந்த தேசத்தை எங்களுடைய தேசமாக இந்திய ஒன்றியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் பிறகு நடந்துக்கணும். அதுல மாநில சுயாட்சி கேட்கணும். அது சில கொள்கைகளை மாநிலம் தான் செய்யணும், சில கொள்கைகளை இந்திய அரசு தான் செய்யணும். இது வந்து வித்தியாசம் தெரியாதவங்க இது ஏன் மாநில சுயாட்சி பேச மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. அந்த மாநில சுயாட்சி பேசுற அந்த பெரிய அறிவுஜீவிகள் தனிநாடு கேட்பாங்களா? தனிநாடு கோரிக்கை வைக்க முடியுமா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல தேர்தல் ஆணையத்துல பதிவு செஞ்சுட்டு இது ஏன் இங்க கேட்குறீங்க, அதை ஏன் அங்க கேட்குறீங்களா? எதை எங்க கேட்க முடியுமோ அங்கதான் கேட்க முடியும். இவங்க கரன்சி இனிமேல் தேவையில்லை, நான் காந்தி நோட்லாம் போட்டுக்க மாட்டேன், நான் வந்து எங்க தமிழ்நாட்டில் வந்து யாரோ ஒருத்தர் படம் போட்டு இவங்க அச்சுப்பாங்களா? கள்ள நோட்டுன்னு அச்சு உள்ள வச்சிருவாங்க. இந்திய அரசாங்கத்தில் இந்திய அந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இல்ல அதை எதிர்த்து நீங்க போராடுங்க, எங்களை கேள்வி கேளுங்க. எங்களை பொறுத்தவரை மாநில சுயாட்சிக்கும் இந்திய அரசாங்கத்துக்குமான வித்தியாசம் தெரியும். இந்த கொள்கையை அதான் சொல்றேன்னு, தமிழ்நாட்டுல பூரண மதுவிலக்கை நாளையே நீங்க அமல்படுத்தினா கூட ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த பார்டர் பாண்டிச்சேரி பார்டர்ல இருந்து இந்த நாட்டுக்குள்ள வரும். இது தேசிய கொள்கையாக அறிவிக்கணும்னு சொல்றது ஏதோ மாநில. நீங்க சொல்றது எப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுல அமல்படுத்திட்டோம்னா வரும்னா பிற மாநிலங்களுக்கு வரும்னா அப்ப தமிழ்நாட்டுடைய காவல்துறையும் தமிழக அரசும் சும்மா இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வரும்ல. தமிழ்நாடு தனிநாடா இருந்தா உடனே பிரச்சனை இல்லை, ராணுவமா மாறும், யாரும் உள்ள வந்துட முடியாது. தமிழ்நாடு வந்து மாநிலமா இருக்கும்போது இந்த நடைமுறை சிக்கல்லாம் இருக்கு. ராணுவமா இருந்துதான் சார் அருணாச்சல பிரதேசத்துல சீனா ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்கோம். அது ராணுவமே. நீங்க சொல்றது பார்த்தா திமுக கடைசியில போய் நிக்கிறா, திமுக குற்றம் சாட்டக்கூடிய இடத்துல நிக்கிறாங்க. இல்ல நான் திமுகவே சொல்லுவீங்க, இல்ல நான் அரசு சொல்றாங்க, அரசு குற்றம் சாட்டக்கூடிய இடத்துல நிக்கிறோம். நம்ம கடைசியில குற்றச்சாட்ட வேண்டிய தேவைதான் குற்றச்சாட்டு தான் ஆகணும். இப்ப நாங்க வந்து குற்றச்சாட்டு தேவையில்லாத விஷயத்த நான் குற்றச்சாட்டு வேண்டாம்னு சொல்லல. திமுகவை வந்து பாதுகாக்கிறதோ இல்ல திமுக அரசுக்கு வந்து முட்டு கொடுக்கறதோ எங்க வேலை கிடையாது. திமுக அரசு நல்லதை செஞ்சா பாராட்டுவோம், தப்பா செஞ்சா சுட்டி காட்டுவோம். அது எதிர்க்க வேண்டிய எந்த வீரியத்தோட எதிர்ப்போம். இதுக்கு வந்து இந்த மாநாடு நடத்துவதே ஏதோ சாப்பிட்டு வீரியம் குறைவு அப்படிலாம் கிடையாது. பல லட்சம் பேரை கூட்டி மாநாடு நடத்துவது வீரியமானதுதான். அமைதியா அப்படி அமைதியா வீரினா எப்படி கத்தி சட்டை போட்டு அவங்களோட இது நிறுத்ததா? திருமாவளவன் போனாரு, ரொம்ப பவ்யமா இருந்தாரு, மரியாதையா நடந்துக்கினாரு. மரியாதையா நடந்துக்குவது, நாகரிகமாக நடந்துவது, நாணயமா நடந்துக்குவது எங்களுடைய அடிப்படையோட பண்பு. அது நடக்கும். இப்ப 47 வருஷமா நாங்க வந்து மதுவிலக்குக்காக போராடிட்டு இருக்கோம்னு சொல்லி திரு ராமதாஸ் சொல்றாரு. பாமகவினுடைய கொள்கையும் விசிகாவினுடைய கொள்கையும் இந்த மதுவிலக்குல ஒரே மாதிரியான கொள்கை தான், எங்களுக்கு எந்த முரண்பாடும் கிடையாதுன்னு சொல்லி அன்புமணி சொல்றாரு. இந்த விவகாரத்தை இந்த மாநாட்டுல கூட பாமகவுக்கும் பாஜகவுக்கும் அழைப்பு இல்லைன்னு சொல்றீங்க. ஏன் இந்த இவ்வளவு கடுமையை காட்ட வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? பாஜகவும் பாமகவும் மக்களை பிரிச்சு சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் இந்த மக்களை ஒற்றுமைப்படுத்துற வேலையை செய்யறதில்லை. மது போதையை விட சாதி போதை ரொம்ப ரொம்ப மோசமானது. சாதி போதையும் மத போதையும் ரெண்டு கட்சியும் முதன்மையான கூறுகளை வச்சிருக்கு. அவங்க வந்து பிஹெச்டி பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. பிஹெச்டி பண்ண நம்ம பாமக வந்து நீங்க இந்த சாதி போதையை விட்டுருமா, மத போதையை விட்டுருமா, அந்த மக்களை வந்து கூறு போடுற விஷயத்தை விட்டுருமா, மற்றவங்களோட ஏவி விட்டு நாங்க வந்து இனிமேல் தமிழ்நாட்டு நலனுக்காக தமிழ் மக்களுக்காக நாங்க ஒன்னாதான் இருப்போம்னு சொல்ல முடியுமா? அவங்க வந்து சாதியை ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு சொல்ல முடியுமா? இனிமேல் நம்ம தமிழர்களை தான் பார்ப்போம், சாதியால நாங்க பிரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்க மது போதையை வச்சுருக்கிறவங்க கூட சாதாரணமான ஆட்கள் தான். இந்த மக்களை நிரந்தரமா பிரிக்கிறதுங்க, நிரந்தரமா பிரிக்கிறது வந்து ஒரு பாமக சாதி பேரால அவங்க மேல நம்பகத்தன்மை இல்லைங்க. கடந்த காலத்துல இடஒதுக்கீட்டுக்காக போராடி இருக்காங்க, பிற்படுத்தப்பட்டவர்கள் பேசியிருக்கிறாரு, 15,000 பெண்கள் மதுவிலக்குக்காகவே சிறை போயிருக்காங்கலாம் சொல்றாங்க. நாங்க கூட ஈழத்தமிழர் விஷயத்துல வந்து நாங்க உண்ணாவிரதம் இருக்கலாம்னு சொல்லிட்டா ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு உண்ணாவிரதம் உங்களோட இருக்கிறேன்னு சொல்லி எங்களோட வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு சாயந்தரமா போன் பண்ணி நாங்க உண்ணாவிரதம் கலந்துக்கலன்னு சொல்லிட்டாரு. ஈழத்தமிழர் பிரச்சனை அந்த 2009 ஏற்பட்ட நெருக்கடி காலத்துல அப்படி நம்பகத்தன்மை இல்லாத ஒரு தலைவர் டாக்டர் ராமதாஸ். அதனால வந்து பாமகவை அந்த மக்களை நம்ப மாட்டாங்க. நாங்க ஏங்க நம்பணும், அவங்கள ஏங்க கூப்பிடணும்?
இல்ல இந்த மதுவிலக்கு விஷயத்தை மட்டுமே எடுத்துக்கலாமே. 2008ல ராமதாஸுடைய கோரிக்கையின் பேர்ல 1300 கடைகள் வந்து மூடப்படுது. 128 சில்லறை கடைகளும் மூடப்படுது சார். இந்த விவகாரத்துல உண்மையில ஒரு பிஹெச் தான் பண்ணிருக்காரு. அவரை நீங்க மேடையில உட்கார வச்சுன்னா உங்களுக்கு ஒரு பலம் தானே. இல்ல இப்ப நீங்க கேக்குறீங்க கோரிக்கைக்கு பலம் தானே கேக்குறாங்க. சரி, இப்ப நாங்க எங்க கோரிக்கையை வந்து வலுப்படுத்தும் போது எங்களால 1300 கடையை மூட முடியுமான்னு காலம் தானே சொல்லணும். அவர் பிஹெச்டி படிச்சிருக்காருல்ல, சரி. ஒரே நாட்டில் போயிட்டு எல்கேஜில சேரும் போது 1300 கடையை அவர் வந்து சாத்தல இல்ல. பிஹெச்டி முடிச்ச பிறகு 1300 கடையை சாத்திருக்கிறாரு. நாங்க எல்கேஜி தானே. நாங்க 10th பாஸ் பண்றோம், +2 பாஸ் பண்றோம், டிகிரி பாஸ் பண்றோம், பிஹெச்டி பண்றோம். நாங்க பிஹெச்டி பண்ணும்போது வந்து ஒட்டுமொத்த தேசத்துக்கும் மது கடைகளை மூடுன்னா வரலாறு பதிவு செய்யட்டுமே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒன்று சொன்னோம். அப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா, உண்மையிலே அதிமுகவுக்கு மக்கள் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா மாநாட்டுக்கு வந்து உட்கார வேண்டியதானே நீங்க சொன்னீங்க. மாநாட்டுக்கு உட்கார சொல்லல, மாநாட்டுக்கு ஆதரவு கொடுக்கலாம். சரி, ஆதரவு அந்த கொள்கைக்கு, அப்புறம் கொள்கைக்கு ஆதரவு கொடுக்கட்டும். அந்த மாதிரி நீங்க கூப்பிடுறது என்ன சார் தயக்கம்னு கேட்கறேன் நான். நீங்க போராடுறது மக்களுடைய பிரச்சனைக்கு தான் போராடுறீங்க. மது விலக்குறது மக்களுடைய பிரச்சனை தான். அதுக்கு போராடாம பாமக கூப்பிட என்ன சிக்கல் வருது? நீங்க கொண்டு வந்து சாதியை திணிக்கிறது அவங்களோட இந்த தேசத்தோட எதிரிகளாகவே, இந்த நாட்டோட மக்களோட எதிராகவே, சித்தாந்த எதிரிகளாகவே அவங்க வந்து பாமகவும் பிஜேபி இருக்குங்க. அவங்க எல்லாமே வந்து அந்த மனோநிலையே வந்து இந்த நாட்டு நலனுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் ஒருபோதும் இருந்தது இல்லைங்க. அதனாலதான் வந்து இப்ப நான் அவங்க சொல்றோம், அவங்களோட எங்களால வந்து கசப்பான அனுபவத்துல எங்களால கை கொடுக்க முடியாது. எத்தனையோ கசப்புகளை மறந்து அவங்களோட கை குலுக்கி பயணம் பண்ணியிருக்கிறோம். நாங்க பயணமே பண்ண முடியாத அளவுக்கு நாங்க இந்த நிலைமைக்கு எடுத்திருக்கோன்னா, நீங்க வாங்க, உங்களுக்கு முதல்வராக கூட அறிவிக்கிறோம், வேட்பாளராக அறிவிக்கிறோம், உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று அவங்க சொன்னாலும் கூட நீங்க வேணவே வேணாம், உங்க சவகாசமே வேணாம், உங்களோட ஐயோ நாங்க முதலமைச்சர், உங்களோடு சேர்ந்து நாங்க முதலமைச்சராக இருக்கிறத விட சாதாரண ஒரு மக்கள் தொண்டனா இருக்கிறோம் நாங்க சொல்றோம்னா, எவ்வளவு மக்கள் விரோத நடவடிக்கைகள் அவங்க ஈடுபடுறாங்க, எவ்வளவு கசப்பான அனுபவங்களை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க தான் நீங்க பார்க்கணுமே தவிர ஏன் சேர்க்கல, ஏன் கூப்பிடல, இது வந்து எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி சார், பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறோம். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம், மக்களை முடிவெடுக்கட்டும். நன்றி. நன்றி சார்.